6 திருமுகங்கள். இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கந்த புராணம் படிக்கணும். சுவாமி எப்போ அவதாரம் பண்ணினார்? நிறையா பேர் ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, சூரபத்மனை வதம் செய்வதற்காகத்தான் முருகப்பெருமான் தோன்றினார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. முருகப்பெருமான் எப்பொழுதும் இருந்தார், அந்த நோக்கத்திற்காக வெளிப்பட்டார். அவர் அப்போதான் அவதாரம் பண்ணார்னா புதுக்கடவுள் மாதிரி ஆயிடும். அப்படி கிடையாது. அப்போ சூரபத்மன் முன்னாடி முருகன் இல்லையான்னு ஆயிடும். அப்படி கிடையவே கிடையாது. முருகப்பெருமான் இருந்தார், சிவஸ்வரூபமாக இருந்தார், நோக்கத்திற்காக வெளிப்பட்டார். அப்படி அவர் வெளிப்பட்ட போது அவருக்கு இருந்த முகங்கள் 6. அந்த கந்தபுராணம் மிக தெளிவாக சொல்லுகிறது எப்படி முருகன் வந்தார். முதல்ல அருவமா இருந்தார். அருவம்னா என்னன்னா, எந்த உருவமும் அற்றது. இறைவனுக்கு எந்த உருவமும் கிடையாது. ஆனா அந்த பரம்பொருள் ஒரு நோக்கத்திற்காக தன் நிலையை விட்டு இறங்கி வரும். உதாரணத்துக்கு நிறைய